ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து மழை ரொம்ப பெய்யறதுனால வெளியில் போய் எதுவும் வாங்க முடியல. அதனால மேக்ஸிமம் நாகர்கோயிலில் எதுவும் இல்லைன்னா குழம்புக்கு வரங்குழம்புன்னு சொல்லி நாங்கள் வைப்போம். அந்த வரங்குழம்புக்கு தேவையானது வந்து சின்ன உள்ளி கொஞ்சம், அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி வெட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து இந்த பெரிய வெங்காயம் எதுக்கு வெட்டி வச்சிருக்கேன்னா பெரிய வெங்காயம் மிளகாவும் வந்து இது முட்டைக்கோஸ் கூட்டுக்காக வெட்டி வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ் இந்தா கொத்தி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான அளவு தேங்காயும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இந்த தேங்காய் கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா தேங்காய், அப்புறம் அது கூட வந்து சீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சீரகம், மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இவ்வளவு தான் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். மை போல அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, நம்ம இனி வந்து சமைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ஐயோ சாரி, முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். புளி வந்து ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சிருக்கேன். வெந்தய குழம்புங்கிறதுனால ரொம்ப புளிப்பு தேவைப்படாது, அதுக்காக தான். சரி வாங்க நம்ம இதை வந்து எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, சீஞ்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுப்போம். இந்த சின்ன கடாயில் தான் வந்து கடாயில் எங்கள் ஊர்லலாம் சீஞ்சட்டின்னு தான் சொல்லுவோம். சின்ன சீஞ்சட்டியில் தான் இந்த முட்டைக்கோஸ் கூட்டு வைக்க போகிறேன். இந்த சீஞ்சட்டியில் வந்து வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெந்தய குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக அந்த உள்ளி வசங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது கூடவே அந்த கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு தேவையான அளவு இந்த இவ்வளோல பார்த்துக்கோங்க, இவ்வளோல வெந்தயத்தை வந்து அந்த கடுகு கூடவே போட்டோம்னா ரெண்டும் சேர்ந்தே பொரிஞ்சிரும். அந்த கடுகோட சத்தம் நிற்கிறது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த கடுகு வந்து பொரியும். இல்லைன்னா கடுகு பச்சையாக இருக்கும், நமக்கு வந்து லைட்டாக கசப்பு தெரியும். சரியா? அந்த கடுகு வந்து கசக்கும் பொரியலைன்னா. அதனால இந்த சவுண்டு நிற்கிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போல்லாம் வந்து கரண்டி வச்சு கிண்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சத்தம் நின்றுருச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கணும். உள்ள கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதை அவ்வளோ எடுத்து உள்ளே போட்டுருணும். சின்ன வெங்காயம் உள்ளே போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்பை எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து அப்படி செம்பழுப்பு கலரில் வந்து லைட்டாக வசங்குற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து உள்ளி எவ்வளோவுமே கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் அப்படியே வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எவ்வளோயும் எடுத்து அது கூடவே போட்டுருணும். தக்காளி போட்டாச்சா? இவ்வளோ தெளிவாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கே சமைக்க தெரியாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஒரு நிறைய பேர் வந்து சமையல் வீடியோவாச்சும் யூடியூப்பில் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொன்னனால நம்ம வீட்டு சமையல் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் நானே கதையை ஓட்டிகிட்ருக்கேன். சமைக்கிறதுக்கு பெரிய லெவல்லலாம் தெரியாது. என் தம்பி ஒய்ஃப் சூப்பராக சமைப்பா, நமக்கு அந்த அளவுக்குலாம் வராது. இதை வந்து வசக்கிக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 குழம்பை வச்சு தான் நானே ஓட்டிகிட்டு இருக்கேன். அதில் ஒன்று இந்த குழம்பு. இப்போ வந்து நல்லா வசக்கியாச்சு. இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிளவை அப்படியே வந்து அது கூடாலே ஊற்றிடணும். ஊற்றியாச்சா? ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கணும்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி உள்ளே ஊற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து புளி வச்சுருக்கோம்ல, இந்த புளியை வந்து அப்படியே நல்லா பிணைஞ்சிக்கணும் கையால். நல்லா பிணைஞ்சிட்டு அப்படியே எடுத்து அந்த புளியை ஊற்றிடணும்ல. புளி கரெக்டாக இருக்கும். இப்போது புளியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம வச்சுக்கணும். சரியா? என்னடா குழம்பு மஞ்சள் கலரில் இருக்கேன்னு பார்க்காதுங்க, வெந்தய குழம்பு அப்படி தான் இருக்கும். அதுலேயும் இல்லை, மேக்ஸிமம் வந்து நான் எரிப்பு எடுக்க மாட்டேன். என் வீட்டில் யாருமே எரிப்பு சாப்பிட மாட்டாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் வந்து யாருமே எரிப்பு சாப்பிட மாட்டாங்க. பாப்பாவும் அப்படி தான். ஒரு நாள் எரிப்பாயிருச்சுனாலே உசு உசுன்னு சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் குழம்பு இப்படி இருக்கும். எங்கள் அம்மா வீட்டிலலாம் எல்லாருமே நல்லா எரிப்பு எடுப்பாங்க. நமக்கு அது ஒத்து வராது. அதனால தான் குழம்பு கொஞ்சம் மஞ்சையாக இருக்குது. சரியா? கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துருவோம். நிஜமாவே சொல்கிறேன், பொய் சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். அழகாக இருக்குது. எனக்கு வந்து அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வெந்தயம் ஸ்மெல் அழகாக இருக்குது. குழம்பு உண்மையிலே நான் நினச்சதை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இனி இதை அப்படியே கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நுர கூடி வந்துருச்சா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சிடலாம். குழம்பு ரெடி. அடுத்து இப்போ வந்து முட்டைக்கோஸ் கூட்டு வைப்போம். நம்ம வந்து இப்போது முட்டைக்கோஸ் கூட்டு வைப்போம். இதுக்கு வந்து எப்போவுமே தேங்காய் ஊற்றணும், பாமாயில் ஊற்றக்கூடாது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு குழம்புக்கு ஊற்றுனது தேங்காய் கிடையாது, பாமாயில். முட்டைக்கோஸ் கூட்டு பொறுத்தவரையில் எப்போவுமே தேங்காய் ஊற்றினா உண்மையிலே செம்ம மணமாக இருக்கும். மனம் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, தேங்காய் ஊற்றி முட்டைக்கோஸ் கூட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் எந்த கூட்டுக்குமே தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் பாமாயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த கூட்டுக்கு மட்டும் எப்போவுமே தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்பீங்க, தேங்காய் போடுற விலைக்கு உனக்கு தேங்காய் ஒரு கேடான்னு கேட்பீங்க. ஏன்னா தேங்காய் 1/2 லிட்டரு 200 220 ஆகுது. இருந்தாலும் இந்த கூட்டுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சு முடிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுறணும். கடுகு சத்தம் நின்ன உடனே கருவேப்பிலை போடணும். சிலவங்க வந்து இதுக்கு கூடவே இந்த உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், இல்லை சிலவங்க பருப்பு போட்டுப்பாங்க. அதெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அது யூஸ் பண்ண மாட்டேன். பருப்பு உளுந்தெல்லாம் அது கூடலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கருவேப்பிலை தூக்கி போட்டு பெரிய வெங்காயமும் மிளகாயும் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே உள்ளே போட்டு வதக்கிற வேண்டியதான். அப்படியே உள்ளே போட்டுட்டு கரண்டி எடுத்து நல்லா வதக்கிடணும். செம்பழுப்பு கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். சட்டி வேறு அடுப்பில் நிற்க மாட்டேங்குது. என்னடா ஒரே நேரத்தில் 2 அடுப்பில் வச்சு முடிச்சிருக்கலாமே, இவ எதுக்கு இதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியும், ஒரு அடுப்பு தான் கொஞ்சம் நல்லா எரியும். அதனால தான் அதை குழம்ப வச்சு முடிச்சுட்டு இதை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் செம்பழுப்பு கலரில் ஆனதும் முட்டைக்கோஸை போட்டு வதக்கணும். கொஞ்சம் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படி செம்பழுப்பு கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி வந்து வதக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே தேங்காய் ஊற்றி வசக்கும் போது அவ்வளோ மனம், உண்மையிலே நல்லா இருக்குல்ல. எனக்கு உண்மையிலே நல்ல மனமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வதங்கிருச்சு, உள்ளி வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸை தூக்கி போட்டுக்கலாம். சட்டி பத்துமான்னு தெரில. என்னடா 4 பேர்த்துக்கு இவ்வளோ முட்டைக்கோஸா அப்படின்னு கேட்காதீங்க. முட்டைக்கோஸ் கூட்டு வந்து எங்கள் வீட்டில் இந்த தேங்காயில் வசை கொடுக்குறதுனால எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க, அழகாக இருக்கும். அள்ளி முட்டைக்கோஸ் அவளையும் போட்டுட்டு, முட்டைக்கோஸை போட்டதும் நம்ம வந்து கொஞ்சோல மஞ்சள் பொடி அப்படி மேலே தூவி விட்டுக்கணும். லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஆனால் லைட்டாக அப்படி மஞ்சளை தூவி விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோல உப்பு, அந்த முட்டைக்கோஸுக்கு எவ்வளோ பத்துமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக
மலைச்சாரல் மாதிரி உப்பு அள்ளி அப்படியே போட்டுக்கிடுவோம். இப்போ கிண்டி விடணும் நல்லா. இப்போது அப்படியே எல்லா இடமும் மஞ்சள் தூள் படுற மாதிரி அப்படியே கிண்டு விட்டாச்சு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பட்டாணி கடலை போடுவாங்க, இதுலேயும் உளுந்தம்பருப்பு போடுறவங்க போடுவாங்க. எங்கள் ஊர் கல்யாண வீட்டில் நாகர்கோவில் கல்யாண ஃபங்க்ஷன் வந்தாவே இந்த முட்டைக்கோஸ் கூட்டிலலாம் பச்சை பட்டாணி போட்டு தான் வைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சிலவங்க மஞ்சள் போடாமல் வெள்ளையாகவே முட்டைக்கோஸை வைப்பாங்க. எனக்கு அப்படி வெள்ளையாக இருந்தால் பிடிக்காது, அதனால தான் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இனி அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னடா அடித்து தவுக்குறாளேன்னு பார்க்குறீங்களா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கூட்டு கரெக்டாக வெந்துருச்சு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி தூற்றி விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டு இப்போ வந்து தேங்காய் போட்டு அப்படியே கிண்டியாச்சு. கூட்டு முட்டைக்கோஸ் வந்து கரெக்டாக வெந்துருச்சு. நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் சரசரன்னு இருக்கா இல்லை நல்லா பஞ்சு போல் இருக்கான்னு. இப்போ பஞ்சு போல் வெந்துருச்சு நமக்கு. இப்போ கூட்டு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். நான் சமைக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது, ஆனால் என் வீட்டில் என் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னவோ நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனாலையோ என்னவோ தெரில. ஓகே, கூட்டு ரெடி. இப்போ வந்து கூட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நான் ஃபினிஷ்டாக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரியா? சோறு வந்து ஆவி பறக்குது. நாங்கள் வந்து எப்போவுமே ரேசரிசி சோறு தான் சாப்பிடுவோம், ஆனால் இது வந்து நல்ல அரிசி தான். இது வந்து பொன்னி அரிசி. இந்த தீபாவளி பண்டச்சீட்டு போட்டிருந்தோமா போன மாதம் தீபாவளி டைமில் வந்து எங்களுக்கு கிடச்சிது அந்த அரிசி. அதை தான் நான் இப்போ பொங்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா ரேஸ் அரிசி தான் பொங்குவேன். அப்புறம் இது வந்து நம்ம வச்ச வெந்தய குழம்பு. உண்மையிலே செம மனமாக இருக்குது. நான் வந்து சமைக்க தெரியாதுன்னு ஒன்று பயந்துடாதீங்க, நான் சமைப்பேன். ஆனால் என்னமோ தெரில, நானே சமைச்சு சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அது பிடிக்கிறது கிடையாது. கூட்டும் ரெடி, முட்டைக்கோஸ் கூட்டு. நானே சமைச்சு சாப்பிட்றதுனாலே என்னவோ சரி எனக்கு அது பிடிக்காது. ஆனால் நான் சமைக்கிறது என் வீட்டில் எங்கள் அண்ணன் அண்ணி தம்பி ஒய்ஃபுக்கெலாம் பிடிக்கும். சரியா? ஓகே, நம்ம வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு ஹோம் டூர் போட சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல, கண்டிப்பாக போட்டுருவோம். சரியா மக்களே? ஓகே, டாடா பாய்.